அடிமையென பாரதத்தை ஆக்கிவிட்ட ஆங்கிலேயன் பிடியிருந்து விடுவிக்க பெரும்பாடு பட்ட பலர் தடியடியும் குண்டடியும் தயங்காமல் தாம் ஏற்று விடியலென வாங்கியதே வீறுமிகு சுதந்திரம். காவலர்கள் கம்பாலே கன்னத்தில் அடித்த போதும் பாவலர்கள் நாவலர்கள் பாரதத்து முன்னோர்கள் மூவர்ண கொடி பிடித்து முன்னின்று போராடி ஆவலினால் பெற்றதுதான் அழகான சுதந்திரம். அந்த சுதந்திர தின விழா சிறப்பு விவாத அரங்கத்தை சோளிங்கரிலே மிகச் சிறப்பாக கல்வி பணியால் இயங்கிக் கொண்டிருக்கிற எஸ்கேவி கல்வி நிறுவனங்களும் தொலைக்காட்சி என்றாலே தமிழுக்காக துறைதோறும் தொண்டாற்றி கொண்டிருக்கிற மக்கள் தொலைக்காட்சியும் இணைந்து இந்த சிறப்பு விவாத அரங்கத்தை நடத்துகிற இந்த வேளையில் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை எங்கள் விவாத அரங்க குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் இளைஞர்களா முதியவர்களா? இளைஞர் இல்லைன்னா இந்த தேசம் இல்லை. பாரதி தான் சொன்னா, ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிபடைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வான. இந்த இளைஞர்கள் இல்லைனா சுதந்திரம் இல்லை. முதியவர்களினுடைய போராட்டம் இல்லை என்றாலும் சுதந்திரம் நாம் சுதந்திரமாக மூச்சு விட்டு இருக்க முடியாது. முதியவர்களாக களத்திலே இறங்கியவர்கள் அண்ணல் காந்தி, நேரு, சுப்பிரமணிய சிவா, லோகமானிய பாலகங்காதர திலகர். இந்த பக்கம் இளைஞர்கள்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், திருப்பூர் குமரன், எல்லாருக்கும் பங்கு இருக்கு. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சமூக முன்னேற்றத்தை யார் முன்னெடுப்பது? சமூக முன்னேற்றம்னா என்னன்னு சொல்லணும், அதற்கு காரணமாயிருப்பவர்கள் யாருன்னு சொல்லணும். அண்ணல் காந்தியை பற்றி எல்லாம் நீங்கள் பேசுவார்கள், இவர்கள் பேசுவார்கள். முதியவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லவா? அண்ணல் காந்தி எரவாடா சிறைச்சாலைக்குள் உள்ளே நுழைகிற பொழுது அங்கே சிறைத்துறை அதிகாரியாக இருந்தவர் ஸ்மட்ஸ்னு ஆங்கில அதிகாரி காந்தியினுடைய நெஞ்சில ஓங்கி மிதிச்சார். நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இளமை துடுக்கோட நம்மளும் ஓங்கி மிதிச்சிருப்போம். ஆனா பேசாம இருந்தார் காந்தி. இந்த சிறைவாசம் பெற்றிருக்கிற நாளில் என்ன பண்ணார் தெரியுமா? போனோனையே அவர் அந்த நெஞ்சு தடத்தை அளந்தார். வேட்டியை உருவி, ஒரு நூலை உருவி அளந்து பார்த்தார். ஓய்வு நேரத்தில் ஒரு காலணி செருப்பு செஞ்சார். சிறைவாசம் முடிஞ்சு ஸ்மட்ஸ் கிட்ட போறார். இந்த செருப்பு உங்க காலுக்கு சரியா இருக்கான்னு பாருங்கன்னாரு காந்தி. போட்டு பார்த்தா மிகச் சரியா இருந்துச்சு. மிஸ்டர் காந்தி, எப்படி நீ இவ்வளவு சரியா செஞ்ச? அப்பதான் காந்தி சொன்னாரு, நான் முத நாள் உள்ள வரையில என் நெஞ்சில ஓங்கி மிதிச்சிங்க, நூலை எடுத்து அளந்து இந்த செருப்பு செஞ்சேன், அது உங்க காலுக்கு சரியா இருக்குன்னு சொன்னா அது நான் செய்த பாக்கியம்னு காந்தி சொன்னாரு. ஸ்மட்ஸ் என்ற ஆங்கில அதிகாரி நெடுஞ்சான் கடையாக கீழே விழுந்து இப்படி ஒரு மனிதரை இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே பார்க்க முடியாது என்று ஸ்மட்ஸ்வால் பாராட்டப்பட்டவர் அண்ணல் காந்தி என்பது வரலாறு. முதியவர்களின் நிதானம். அதே மாதிரி இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய கவசம். மாவீரன் பகத்சிங்னு ஒருத்தர் இருந்தான். வாழ்க்கையில மறந்துடாதீங்க, சின்ன பிள்ளைகள்கிட்ட பேசுறத ஒரு வரலாற்று குறிப்புங்கிறது மாதிரி நான் சொல்றேன். மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், 3 பேரும் இளைஞர்கள். மாவீரன் பகத்சிங்கை தூக்கிலிடுகிற நேரம் வருகிறது. எனக்கு அரை மணி நேரம் அவகாசம் வேணும்னு சொன்னேன். எதுக்குன்னு கேட்டான் வெள்ளக்காரன். நான் ஒரு மாவீரனோடு பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. அரைக்கில தேடி பார்த்தா யாரையும் காணும். எங்கேயா மாவீரன்?
பகத்சிங் சொன்ன, நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன், தி ஸ்டேட் ஆஃப் ரெவல்யூஷன். அதிலே சில பக்கங்கள் மீதி இருக்கின்றன, அதை நான் படித்து விட்டு வந்ததற்கு பிறகு என்னை தூக்கிலிடுங்கள்னு. அரை மணி நேரம் கழித்து தூக்கு மேடையை கொண்டு போனாங்க. கடைசி ஆசை கேட்பாங்க. பகத்சிங் 3 ஆசை சொன்னேன். முதல் ஆசை என்னன்னு கேட்டேன் வெள்ளக்காரன். அப்போ பகத்சிங் என்ன சொன்னான் தெரியுமா? தயவு செய்து என்னை தூக்கிலிட்டு கொள்ளாதீர்கள், துப்பாக்கி குண்டுகளால் என்னை துளைத்து கொன்று விடுங்கள்னா. ஏன்னு வெள்ளக்காரன் கேட்டேன். சாகிற பொழுது கூட என் குருதி இந்திய மண்ணிலே பட வேண்டும் என்று சொன்னவன் மாவீரன் பகத்சிங் என்பது வரலாறு. நிறைவேற முடியல. 2வது ஆசை என்னன்னு கேட்டாங்க. தயவு செய்து என் கண்களிலே கருப்பு துணியை கட்டாதீர்கள். ஏன்னு பரங்கியர்கள் கேட்டார்கள். நான் சாகிற பொழுது கூட கோழையாக சாவதற்கு விருப்பமில்லை என்று சொன்ன ஒரு மாவீரன் பகத்சிங் என்பது வரலாறு. 3வது ஆசை என்னன்னு கேட்டாங்க. தூக்கிலிட்டுக் கொள்வதுதான் உங்கள் முடிவு என்று சொன்னால் தயவு செய்து நான் இந்திய மண்ணை பார்த்து கொண்டே சாக வேண்டும். தூக்கில் போட்டு தான் கொன்னாங்க. தூக்கு போட்டு கொன்னதுக்கு பின்னாடி ஒரு சரித்திர நிகழ்வு. பகத்சிங்கை தூக்கிலிடுகிற பொழுது பக்கத்தில் இருந்த ராஜகுரு ஜிந்தாபாத்ன, அவன் நண்பன், ராஜகுருவை தூக்கிலிடுகிறார்கள். அவன் நண்பன் சுகதேவ் ஜிந்தாபாத்ன. இப்பொழுது சுகதேவை தூக்கிலிடுகிறார்கள். ஜிந்தாபாத் சொல்றதுக்கு ஆளு கிடையாது. ஒரு வெள்ளைக்கார கூலி தொழிலாளி, அந்த தூக்கினை இயக்கி கொண்டிருந்த கூலி தொழிலாளி சொன்னான், ஜிந்தாபாத்ன. வெள்ளைக்கார துறை பின்னால அடிச்சான். இவனுக்காக இவன் சொல்றேன், நீ யாருக்குடா சொல்ற அப்படின்னு சொன்ன போது சொன்னான் அந்த வெள்ளைக்கார கூலி தொழிலாளி, இப்படி ஒரு தேசத்தை நான் பார்த்ததில்லை. ஒருவனுக்காக ஒருவன் உயிர் விடுகிற பொழுது ஜிந்தாபாத் என்று சொல்லுகிறானே, ஜிந்தாபாத்னா வந்தே மாதரம் என்று பொருள். இப்படி ஒரு தேசத்தை நான் பார்த்ததில்லை. என்னை அறியாமலேயே நான் ஜிந்தாபாத் என்று சொன்னான் என்று சொன்னால் அந்த 3 இளைஞர்களினுடைய சரித்திர புரட்சி இளைஞர்கள். நான் ரொம்ப இன்றைய சூழ்நிலையே பேசல. ஆக ஒரு சமூக முன்னேற்றத்தை யாரால் உருவாக்க முடியும்? இளைஞர்கள் தான் 3 பேர் வந்திருக்கிறாங்க. முதியவர்கள் தான் அப்படின்னு 3 பேர் வந்திருக்கிறாங்க. நான் 6 பேருக்கு மத்தியில் நடுவர்னா பெருசா சூராதி சூரன், வீராதி வீரன், கொம்பாதி கொம்பேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நடுவில் இருக்கிறதுனால நடுவர், அவ்வளவுதான். இவர்கள் பேசியதற்கு பிறகு ஒரு சிறந்த தீர்ப்பை உங்களுக்கு வழங்குவேன் என்பதை மக்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக நம்பிக்கையை விதைத்து இப்பொழுது சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் இளைஞர்களே என்ற அணியை தொடங்கி வைத்து அணி தலைவர் நித்ய பிரியா அவர்கள் வருகிறார். இங்கிருந்தும் எங்கிருந்தும் மக்கள் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்களுக்கும், எஸ்கேவி கல்வி நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், தாளாளர் அவர்களுக்கும், அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கும், இந்த இளம் வயதில் பார்ப்போற்றும் நடுவராக இருக்கக்கூடிய எங்கள் போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும், சக பேச்சாளர்கள் அத்துணை பேருக்கும் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவரை இளம் வயதில் அப்படின்னு நாங்க ஆரம்பத்திலே சொல்றதுனால நடுவருக்கு நாங்க ஐஸ் வைக்கிறோம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அது இளமை என்பது தோற்றத்தால் வருவதல்ல. இளமை தன்னுடைய சிந்தனையால், செயலால் யார் ஒருத்தங்க இளமை தன்மையோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான இளைஞர்கள். ஆனா இன்றைய முதியவர்கள் அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறதான்ற கேள்விதாங்க எங்களுக்கு. நிறைய முதியவர்களுக்கு பிற்போக்குத்தனம் அதிகமா இருக்கு, மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கு. அவர்கள் எப்படி இந்த சமூக முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பார்கள்ன்றதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனா அந்த 3 பேர் சாதாரணமான ஆட்கள் இல்லை. எங்க அணியில பேசுறது ரொம்ப சாதாரணமான விஷயங்க. ஏன்னா உண்மையை தான் பேசணும், ரொம்ப கற்பனை பண்ணி பேசணுன்ற அவசியம் கிடையாது. யதார்த்தத்தை பேசலாம். ஆனா அவங்க கற்பனை பண்ணி பல விஷயத்தை உருவகப்படுத்தி இல்லாததை இருக்கிற மாதிரி பேசி இத்தனை பேரை நம்ப வைக்கிறாங்கன்னா உண்மையாகவே அவர்கள் பாராட்டுதலுக்குரியவர்கள். நடுவர் அவர்களே, நாங்கள் முதியவர்களை மதிக்கிறோம்,
அவர்களுடைய அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், மாற்று கருத்து கிடையாதுங்க. ஆனா கேள்வி என்னவோ, சமூக முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பவர்கள் யாருன்னா, முதியவர்களுக்கு துணையாக இருப்பதற்கே 4 பேர் தேவைப்படுறாங்க. அவர்கள் எப்படிங்க சமூக முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பார்கள்? கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கே 4 பேர் தேவைப்படுதியா? முன்னேற்றத்துக்கு பயன்படுறாங்களா? ஆள பாருங்க. இளைஞர்கள் அப்படி கிடையாது. ஆற்றலின் ஊற்று அவங்க. ஊக்கம் நிறைந்த, உத்வேகம் நிறைந்த இளைஞர்கள் தான் இந்த சமூக முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக காரணமா இருப்பாங்க. முதியவர்கள் எப்பயுமே இந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இளைஞர்கள் புதுமையின் பிறப்பிடம். மூட நம்பிக்கையில் மூழ்கி இருப்பவர்கள் முதியவர்கள், மாடர்ன் டெக்னாலஜியுடன் நடை போடுபவர்கள் எங்களுடைய இளைஞர்கள். பூனை குறுக்குல வந்தா கூட அதை தடையாக நினைப்பவர்கள் முதியவர்கள். ஆனால் எத்தனை தடை கற்களையும் படி கற்களாக மாற்றி தடை அதை உடை பல சரித்திரம் படைன்னு பல சரித்திர சாதனைகளை படைத்துக் கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய இளைஞர்கள் தான். இந்த முதியவர்கள் கிட்ட போயிட்டு, இது போட்டி நிறைந்த உலகம், எல்லாரும் ஒரே வேலையை செய்ய முடியாது, புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோன்னு நம்ம டோக்கியோ அண்ணன் கிட்ட போய் சொல்லி பாருங்க, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு பாரு. எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன்னு பாரு. இப்படிப்பட்ட முதியவர்கள்லாம் உசுப்பேத்தும் போது கொஞ்சம் உம்முனும், அவங்களே கொஞ்சம் கடுப்பேத்தும் போது கம்முன்னு இருந்தாதான் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு எங்களோட இளைஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முதியவர்கள் பேசும்போது கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. சிரிப்பு வர மாதிரி சென்டிமெண்டா பேசுவாங்க, கோபம் வர மாதிரி காமெடியா பேசுவாங்க. ஆனா எங்களோட இளைஞர்கள் கிட்ட போயிட்டு புதுமையா ஒரு விஷயம் செய்யறேன்னு சொல்லி பாருங்க, அருமைடா நண்பா, நிச்சயம் செய், கண்டிப்பா உன்னால வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்ற அந்த உத்வேகத்தை கொடுப்பவர்கள் எங்களுடைய இளைஞர்கள் தான். இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து தான் இன்னைக்கு உலகமே திருப்பி பார்க்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனமான கூகுள், பிளிப்கார்ட், இன்ஸ்டாகிராம், ஆப்பிள் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் முதியவர்களால் ஆரம்பிக்கப்படவில்லை. இளைஞர்கள் ஒன்றிணைந்து, நண்பர்கள் ஒன்றிணைந்து இன்று வெற்றி கொடி நாட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னா இந்த சமூகத்தை முன்னேற்றுபவர்கள் நிச்சயமாக இளைஞர்கள் தான். நடுவர் அவர்களே, சாதி மத இன வேறுபாடு பார்ப்பவர்கள், அதிகமாக பார்ப்பவர்கள் இளைஞர்களா முதியவர்களா? நிஜமா சொல்லுங்க. சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலி நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஓர் தரம் அன்றோன்னாங்க. இப்படி தரத்தை பார்த்து பழகுபவர்கள் முதியவர்கள். ஆனால் எந்த தரத்தையும் எங்களுடைய இளைஞர்கள் பார்ப்பதே கிடையாது. தோழனின் தோளே அன்னை மடி, அவன் தூரத்தில் பிறந்த தொப்புள் குடின்னு எல்லோரையும் தன்னுடைய சக தோழர்களாகவும் சகோதரர்களாகவும் பார்ப்பவர்கள் எங்களுடைய இளைஞர்கள்ங்க. வாழ்க்கையில தோக்கவே கூடாதுன்னு நினைப்பவர்கள் எங்களுடைய முதியவர்கள். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசிய முறுக்குன்னு கம்பீரமாக வாழ்க்கையை வாழ்பவர்கள் இன்றைய இளைஞர்கள். விவேகானந்தர் சொன்னாரு, 100 இளைஞர்களை கொடுன்னு. இன்னைக்கு 100 இளைஞர்கள் கிடையாது, லட்சியம் வாய்ந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வழி நடத்தவோ இல்லை அவர்களுக்கு வழி விடவோ எந்த முதியவர்களும் முன் வரவில்லை என்ற வருத்தத்தோடு நம்மளுடைய மேதகா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நம்மை கனவு காண சொன்னாரு. ஆனால் இந்த தேசத்தினுடைய கனவே நம்முடைய இளைஞர்கள் தான். அவர்கள் தான் இந்த சமூக முன்னேற்றத்திற்கு எப்பொழுதும் தூணாகவும் துணையாகவும் இருப்பார்கள் என்று கூறி தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அருமைமா, அருமை அருமை. வாங்க மேலே. நித்யபிரியா இந்த தலைப்பை மிகச் சிறப்பாக அணுகியிருக்காங்க. தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்காமல் செய்வதுதான் கனவுனர் மேதகு கலாம். அந்த கனவுலாம் இளைஞர் சமுதாயத்திட்டு தானே இருக்கு அப்படின்னாங்க. ஒன்று தெரியாது நித்யபிரியா உங்களுக்கு, அதே அப்துல் கலாம பரிசோதனைக்கு உள்ளாக்குனதும் பயலுக தான். சென்னையில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்தார் கலாம் ஐயா. உள்ள வர்றாரு கரஸ்பாண்டன்ட், கலாம் ஐயா, ஸ்கூல் பிரின்சிபல், 3 பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையன் வேகமாக ஓடி போய் அப்துல் கலாம்கிட்ட கேட்டேன், அங்கிள் அங்கிள் நீங்கள் சலூனுக்கே போனது இல்லையான்னு கேட்டுவிட்டேன். ஏன்னா இப்படி வச்சுருப்பார் ஐயா முடி, நீங்கள் சலூனுக்கே போனதில்லை. நிர்வாகம் ஆடி போச்சு. பையன் இப்படி கேட்டுவிட்டானே, ஒரு குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்குற கேள்வியா இது அப்படின்னு. கலாம் அவர்கள் மேடையிலே பேசுகிற பொழுது சொன்னார், என்னிடத்திலே ஒரு அன்பு தம்பி
நீங்கள் முடிதிருத்தகத்திற்கே சென்றதில்லையா என்று கேட்டார். அந்த தம்பி கேட்டதிலே எந்த தவறும் இல்லை. நாங்கள் எல்லாம் விவசாய குடும்பத்திலே பிறந்தவர்கள். விவசாய நிலத்திலே பயிர் மேலோங்கி வருகிற பொழுது குத்தீட்டியை போல இருக்கும். இளைஞனுடைய முடி குத்தீட்டியை போல நிமிர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த குத்தீட்டியை போல இருந்த பயிர் பறிந்து வெளியே வந்ததற்கு பிறகு வரப்பை பார்த்து தலை சாய்த்து அந்த நெல்மணி கதிர்கள் தலை சாய்த்து வணக்கம் சொல்லும். அதுபோல நிமிர்ந்திருக்கிற முடி கூட வயதானதற்கு பிறகு தலை சாய்த்து வணக்கம் செய்வதுதான் சரியான செயல் என்று சொல்லி தவறான கேள்விக்கும் சரியான பதிலை தந்தவர் மேதகு கலாம் என்பது வரலாறு. ஆனால் முதுமையிட்டா அந்த நிதானம் இருக்கும். டோக்கியோ ராமநாதன் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்னை விடுங்கயா நான் பார்க்கிறேன் அப்படின்னு. வா, டோக்கியோ ராமநாதன் அவர்களை இந்த மன்றம் பாராட்டி அழைக்கிறது. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பேசுறதை கேட்டு நல்லா கைதட்டினீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க யாருமே வரலாறு படிக்கல. இந்த சமூகத்தில் அனைவருக்கும் கல்வி, மூட நம்பிக்கை ஒழிப்பு, பெண்களுக்கு கல்வி என்று சொன்ன ஒரே முதியவர் தந்தை பெரியார் தான் இந்த சமூகத்தின் விடிவெள்ளி. சபாஷ் 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 சபாஷ். தந்தை பெரியார படிக்காம இந்த அம்மா சொல்றதை கேட்டு கைதட்டா நீங்க அறவேக்காடா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், இளைஞர்கள் சமுதாயத்தை மாற்ற முடியாது. ராமநாதன் சரியா சொன்னீங்க. தந்தை பெரியார் தான் சொன்னாரு, சமையலறையிலே இருக்கிற பெண்களின் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு அவர்கள் கைகளிலே புத்தகங்களை தாருங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். சபாஷ். இந்த ஜாதிக்கு தான் கல்வி, இந்த ஜாதி படிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த சமூகத்தை அனைவருக்கும் கல்வி என்று இந்த சமூகத்தை மாறுபட செய்தவர் தந்தை பெரியார். உண்மையா இல்லையா? இதுக்கு தான் நம்ம கை தட்டணும், உருன்னு பார்க்க கூடாது. அவங்க கை தட்டலைன்னா என்ன நீ தட்டுறிய, நீயே தட்டிக்கிறிய. முதியோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும். பெரியவங்க சொல்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. தான் படிக்கவில்லை. இன்றைக்கு இளைஞர்கள் நான் சொல்றேன், இவங்க பேசினாங்க, தோல்வியை கூட வெற்றியை நினைப்பது இளைஞர்கள்னு. தயவு செய்து சொல்றேன், தோல்வியவே பழகாதவர்கள் இளைஞர்கள். நான் சொல்லவா, நான்லாம் 9ல் 3 தடவை ஃபெயிலு. சிரிக்குது அந்த பாப்பா, பார்த்தாவே தெரியுதுல்ல. ஆனா நான் என்ன தற்கொலை பண்ணியா தூக்கலையா தொங்குனேன். இன்னைக்கு 7 புத்தகம் எழுதியிருக்கேன், உலகம் முழுவதும் பட்டிமன்றம் பேசுறேன். இதுக்கு யார் தெரியுமா காரணம்? என்னை போல மாணவர்களை படிக்க வைத்த ஒரு முதியவர் காமராஜர். இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் பல்வி கல்வி கழகம் திறந்தார்ல, அவர் காரணங்க. நீ கர்ம வீரர் காமராஜர் சொன்னார், எனக்கு கிடைக்காத கல்வி தமிழ்நாட்டில் அத்தனை குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னவர் காமராஜர். இன்னைக்கு மதிய உணவு திட்டம், இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்றீங்கல்ல, முதல் மதிய உணவு திட்டம் கொண்டு வருகிற போது நான் இதை சொல்றேன், இந்த சுதந்திர தினத்தில் எல்லா பேரும் கவனிங்க. இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வருகிற போது மந்திரிகள்லாம் கூட சேர்ந்து கேட்டாங்க, ஐயா காசு இல்லை என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது அவர் சொன்னார், என் தமிழ் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் நான் கூட அனைவரிடத்திலும் பிச்சை எடுத்தாவது இவர்களுக்கு மதிய உணவு திட்டம் போடுவேன் என்று சொன்னார். ஒரு சின்ன பையன் தான் சார் கேட்டான். ஒரு கேட்டில் நிற்கிறாரு, ரயில்வே கேட்டில் ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு போகிறான். அவருக்கு காமராஜரை பார்த்தா முதலமைச்சர்னு தெரியாது, ஏதோ ஒரு பெரியவர் நினைச்சான். அந்த பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவனை கூப்பிட்டு காமராஜர் கேட்குறாரு, ஏப்பா மாடு மேய்க்கிறையே, ஸ்கூலுக்கு போய் படிக்கலையான்னு கேட்டார். அப்போ ஒரு சின்ன பையன் சொன்னா, நான் ஸ்கூலுக்கு போனால் யார் சோறு போடுவான்னு ஒரு சின்ன குழந்தை கேட்டுச்சு. அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டார், நான் சோறு போட்டால் ஸ்கூலுக்கு வருவையா என்று கேட்டார். நீங்கள் சோறு போட்டால் ஸ்கூலுக்கு வருவேன் என்று சொன்ன ஒரு சின்ன பையனின் வார்த்தையை ஒரு முதியவர் இந்த தமிழ்நாட்டுக்கே உதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு மதிய உணவு திட்டம் போட்டார்ல, அவர் என்ன இளைஞரா? நான் கேட்குறேன் சார், நான் வேளாண்மைன்னு பார்க்குற இளைஞர்களை, பகத்சிங்கை பற்றி இவ்வளோ உக்குரமாக பேசுகிறீங்கல்ல, இன்றைக்கி இருக்க இளைஞர்லாம் என்ன நினைக்கிறீங்க? என்ன நல்லா படிக்கணும், ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும், நல்லா படிக்கணும், டாக்டர், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், அமெரிக்காவில் போய் துட்டு சம்பாதிக்கணும்னு நினைப்பதுதான் இன்றைய இளைஞர்கள். உண்மைதானே? உண்மைதானே? அக்கா வேற பகத்சிங்கை சொல்லுகிற போது, அதனாலதான் ராமநாதன், நான்லாம் எங்க கல்லூரியில
இந்த 90 மார்க் 95 மார்க் எடுக்கிறவன்லாம் கண்டுக்கவே மாட்டேன். இந்த பார்டரில் இருப்பேன் பார்த்தியா, 40-45, அவங்கள்ட்ட தான் நான் கொஞ்சம் பாசமா இருப்பேன். ஏன்னா அவன் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் இருப்பேன். ஆமா, அவன் தான் அன்னை தேசத்திற்காக உழைப்பேன். மற்றவன் எல்லாம் எண்ணெய் தேசத்துக்கு ஓடி போயிருவேன். இவங்க வேற டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பாத்தீங்களா, டெக்னாலஜி அது வளர்ந்துதாங்க நாடே நாசமா போச்சு. நான் சொல்றேன், காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறான, பல்ல தேய்க்கிறானோ இல்லையா, காலையில எந்திரிச்சு செல்ல தேய்க்கிறான். ஆமாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை நைட்டு பொத்துக்கிட்டு படுத்துருக்குன்னா தயவு செய்து காய்ச்சல் நினைக்காங்க, உள்ளுக்குள்ள இவனுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புன்னு அர்த்தம். பயிலுக பூரா டே நான் கேட்குறேன் தம்பிலாம், நான் உண்மையை சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்கிட்டையும் கேளுங்க, குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேளுங்க. 100% சரியா சொன்னா நான் பட்டிமன்றமே பேசுறது விட்டுறேன் சார். மக்கள் தொலைக்காட்சி மூலமா சொல்றேன், இன்னைக்கு நாட்டு பற்று இன்றைய இளைஞனுக்கு இருக்கா? கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிச்சா நீ பட்டாசு போடுறையே, அதுவா நாட்டு பற்று? நான் கேட்கிறேன். ராமநாதன், இதுக்கு ரொம்ப அங்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம இளைஞர்கள்ட்ட 2 வரி சொல்லி கொடுத்தா சுதந்திர தின விழா எது, குடியரசு தின விழா எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம பாரதியிட்ட தான் போகணும். நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம், இது சுதந்திரம். நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிந்தோம், இது சுதந்திரம். அது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம், இதுதான் குடியரசு. பேசு. நான் சொல்றேங்க, இளைஞர்களுக்கு இன்னைக்கும் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, வருத்தத்தோட சொல்றேன். அம்மா அப்பாவோட பிறந்தநாள் தெரியல சார், அம்மா அப்பாவோட பிறந்தநாள் தெரியல சார். ஆனால் ஒரு நடிகனுக்கு பிறந்த நாளுக்கும் புதுப்படம் வந்தா அவனுக்கு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுகிற இளைஞர்கள் எப்படி சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும்? நான் கேட்கிறேன். அவனே நடிகன் மாதிரி தானே வர்றான் காலேஜுக்கு. நான் ஏன் 9th ஃபெயிலானா? நான் ஃபெயிலானவன் சொல்றேன் தெரியுமா? +2ல் ஃபெயில் ஆகிட்டேன், நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். என்னால் இந்த பரீட்சையில் பாஸ் பண்ண முடியவில்லை என்றால் என் வாழ்க்கையே முடிந்து போகும் என்று நினைத்து இன்றைக்கு இளைஞர்கள் எத்தனை பேர் தற்கொலை பண்ணுறீங்க? எத்தனை பேர் தற்கொலை பண்ணுறீங்க? ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. நான் சொல்கிறேன் சார், கோடாலிக்காரனுக்கு 1 பங்குனா கோளாறுக்காரனுக்கு 2 பங்கு. எங்கள் கிராமத்து பழமொழி புரியுதா? கோடாலிக்காரனுக்கு 1 பங்குனா கோளாறுக்காரனுக்கு 2 பங்கு. அப்படின்னா என்னன்னா, கோடாலியை டொங்குன்னு போட்டீங்கன்னா அவனுக்கு 1 பங்கு சம்பளம். அந்த கோடாலி வெட்டுறவனுக்கு இப்படி வெட்டக்கூடாதுப்பா, அப்படி வெட்டணும், அப்படி வெட்டக்கூடாதுப்பா, இப்படி வெட்டணும் கோளாறு சொல்றால, அவனுக்கு 2 பங்கு. இளைஞர்கள் சமூக மாற்றத்திற்கு 1 பங்குன்னா இந்த முதியவர்கள் தான் இந்த சமூக மாற்றத்துக்கு 2 பங்கு. இங்கிலாந்து நம்மளை அடிமைப்படுத்துது. பீரங்கி இருக்க வேண்ட, வெடிகுண்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய ஒரே முதியவர், உலகம் பூரம் வியந்த முதியவர் மகாத்மா காந்தியிடம் அஹிம்சை என்கிற ஒரு சக்தி இருந்தது. இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்தது. அருமை அருமை அருமை. தேச தந்தை காந்தின்னு எல்லா பேரும் போற்றோம்ல, தேச தந்தை காந்தின்னு இன்னைக்கு எல்லா நோட்டிலையும் எங்க முதியவர் போட்டோ தேசார் போட்டு எல்லாரும் சந்தோஷமா பையில வச்சிருக்கீங்க. எந்த சமூக மாற்றத்திற்கும் முதியோர் சொல்லை கேட்டால் மட்டும்தான் திருந்த முடியும். இந்த சுதந்திர திருநாளில் சொல்லுகிறேன், முதியோர்கள் தான் இந்த தேசத்தின் காப்பவர்கள். அந்த தேசத்தை காப்பவர்களை நாமும் போற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி. பலே வாங்க. பெரியவர்களை உதாசீனப்படுத்துகிற இளைஞர்களாக இன்றைக்கு இந்த சமூகம் இருக்கிறதுன்னார். உண்மைதான். பெரியவர்களை உதாசீனப்படுத்துகிற இளைஞர்களாக இந்த தேசம் இருக்கிறது. ரொம்ப சரியா சொன்னார். தாத்தா பாட்டியை மதிக்கிறமான்னு ரொம்ப ஆதங்கமா கேட்டார். உண்மைதான். அன்னைக்கெல்லாம் தாத்தா பாட்டி இருக்கையில் பையன் அறிவாளியா வந்தான். ஒரு வீட்டுக்குள்ள தாத்தா உள்ள நுழைகிறார். அதுக்கு முன்னால பாட்டி நூல் கோர்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல பேரன் இருந்தேன். அந்த பாட்டி சொன்னாங்க, பேராண்டி அந்த நூலை ஊசியில கோர்த்து கொடுறான்னு. நீ 3/4 மணி நேரம் ஆனாலும் ஊசியில நூலை கோர்க்க முடியாதுன்னு பேரன் சொன்னேன். ஏண்டா பேராண்டி அப்படி சொல்றேன்னு பாட்டி கேட்டாங்க. ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆயிப்போச்சு, நீ ஊசிய நூலோட கோர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப எடுத்து கோர்ப்பமேன்னு அவன் எடுக்கிறேன். தாத்தா உள்ள வந்தாரு. வந்த தாத்தா சொன்னாரு, ஊசிக்கு 1 காதுடா பேராண்டி, அது மூலமா நூலை கோர்த்தீனா நீ கிழிஞ்ச ஆடைய தைக்கலாம். உனக்கு 2 காது, இந்த 2 காதுகளின் வழியாக
அறிவார்ந்த நூல்களை நீ படித்து கேட்டறிந்தால் உன் இதயத்தையே சுத்தமாக்கி கொள்ளலாம்னு தாத்தா சொன்னாரு. தாத்தாவும் பாட்டியும் இருக்கிற பொழுது இந்த சமூகம் ஏற்றம் பெற்ற சமூகமாக இருந்தது. ரொம்ப அருமையா சொன்னார். அதனாலதான் அம்மா அப்பாவே மதிக்கலையா ராமநாதன்? பாட்டியை விடுங்க, தாத்தா விடுங்க, அம்மா அப்பாவே மதிக்கலையா? தந்தை தாய் பேணுன்னு சொன்னாங்க. முருகப்பெருமான் மயிலை எடுத்துக்கிட்டு உலகம் முழுவதும் சுத்தி போனார். பிள்ளையார் என்ன பண்ணாரு? நாரதர்கிட்ட ஐடியா கேட்டுட்டு அம்மாவையும் அப்பாவையும் சுத்திட்டு வந்துட்டார். அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன். தந்தை தாய் பேணுன்னு அதனால தான் சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப அருமையா சொன்னார் டோக்கியோ ராமநாதன். ஆனா உண்மையிலே நினைச்சு பாருங்க, அம்மா அப்பாட்ட கோவிச்சுக்கிட்டு போன முருகன் பச்சை மயில் ஏறி பழனி மலையில போய் ஆண்டி கோலத்தில் இருக்கிறார். ஆனா அம்மாவும் அப்பாவும் தான் உலகம்னு சொன்ன பிள்ளையார் தான் அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, நாரதர்கிட்ட போய் கேள்வியை கேட்டு அவர் சொல்லிட்டார். நாரதர் அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன் சொன்னதுக்கு பின்னாடி அம்மாவையும் அப்பாவையும் சுத்திட்டு எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மை தெய்வமாக விளங்குகிறார் விநாயகர் என்று சொன்னால் அந்த பெரியவங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்க தான் வணங்கப்படுவார்கள் என்பது ஐதீகம். ரொம்ப அருமையா பேசிய டோக்கியோ ராமநாதனை இந்த மன்றம் பாராட்டி மகிழ்கிறது. அதையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக இந்த மண்ணை சார்ந்த செம்மொழி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கெழுதகை நண்பர், கவிஞர், பொறியாளர் வெங்கடேசன் அவர்களை உங்கள் பலத்த கைதட்டலோடு அன்போடு அழைக்கிறேன். வாங்க. ரஷ்யாவினுடைய வீரர், விண்வெளி வீரர் பார்க்கின்றார் இந்தியாவை. இந்தியா உலகனுடைய இதயம் போன்று இருக்கிறது. அதிலே வருகின்ற கங்கை, யமுனை, சரஸ்வதி அதனுடைய இரத்த நாணங்களைப் போல் இருக்கிறது என்று அன்றைக்கு சொன்னார். அதில் ஆகவே இந்தியா என்றைக்கும் உலக நாடுகளுக்கு இதயமாக இருக்கின்றது. ஆகவே தான் இதயம் நன்றாக இருந்தால்தான் உலக நாடுகள் இருக்கும். மற்ற நாடுகள் எல்லாம் இளைஞர்கள் இல்லை. நம்முடைய நாட்டிலே தான் இளைஞர்கள் மிக்க நாடு என்று சொன்னால் அது இந்தியா என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்றாரு? உலகத்தின் இதயமாக இருப்பது இந்திய இளைஞர்கள்ங்கிறார். அவர் கைதட்டணுமா வேண்டாமா? உலகத்தின் இதயமே, உலகத்தின் இதயமே இந்திய இளைஞர்கள். சபாஸ். அந்த அளவுக்கு நாம் பார்க்கின்ற பொழுது முதலிலே சிப்பாய் புரட்சி, இந்த இந்திய சுதந்திரம் அடைவதற்கு சிப்பாய் புரட்சி இளைஞர்களால் உருவாக்கப்பட்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து சொன்னால் இது சமுதாய மாற்றம் இல்லையா? வேலூர் மண்ணில் அதை பேசியே ஆகணும். சபாஸ். ஆக இப்படிப்பட்ட நிலைகளை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கூட ஒலிம்பிக்கிலே மனு பாக்கர் என்ற பெண் உலக அளவிலே வெங்கல பதக்கத்தை வென்றார் என்று சொன்னால் இளைஞர்கள் தானே வென்றிருக்கின்றார்கள். சமுதாயத்தை விளையாட்டிலே கூட புகுத்தியது இளைஞர்கள் தானே, மறுமலர்ச்சி செய்தது இளைஞர்கள், சமுதாய வளர்ச்சியை கொண்டு வருவது இளைஞர்களாக தான் இருக்கின்றார்கள். ஒரு தமிழ் நம்முடைய சமுதாயத்திற்கு மொழி தேவை, நம்முடைய பண்பாடு தேவை. இவையெல்லாம் இருந்தால்தான் இந்த சமூகம், இந்த தமிழ் சமூகம் உலக அளவில் உயர்ந்திருக்கும். அந்த அளவில் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய வெள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயர் மகள் என்று சொல்வார்கள். வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு கூட அதற்கு தடை ஏற்பட்ட பொழுது கூட அன்றைக்கு இளைஞர்களும் நம்முடைய மெரினாவிலே அவர்கள் கூடினார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு நாம் இளைஞர்கள் இந்த மொழி நம்ம இருக்க வேண்டும், இந்த வீர விளையாட்டு இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார்கள். இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தை மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியும். ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் கூட இன்றைக்கு கல்வி நிறுவனத்திலே குழந்தைகளிடத்தில் தான் கல்வி கற்பிக்க முடிகின்றது. அந்த கல்விதான் சமுதாயத்தை உயர்த்தும், சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தும், பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குகிற ஒரு நிலை என்று சொன்னால் இந்த இளைஞர்கள். ஆக இளைஞர்கள் இன்று இது மட்டுமல்ல, இன்றைக்கு சிஓ ஆக இருக்கின்ற சுந்தர் பிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உலக அளவில் அவர்கள் திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி என்பது இந்த இளைஞரிடத்தில் இருக்குது. இன்றைக்கு இருக்கின்ற உலகமயமாக்கல் இளைஞரிடத்தில் தானே இருக்கின்றது. இன்றைக்கு குடியுரிமையை அமெரிக்காவில் எடுக்கலாம், ஐரோப்பாவில் இருக்கின்றான், ஜப்பானில் இருக்கின்றான் போன்ற நிலைகள் வருகிறது. ஒரு தலைவன் என்று சொன்னால் இளைஞராகத்தான் இருக்க வேண்டும். அரசியல் கட்சி தலைவர் என்று சொன்னால் இளைஞராகத்தான் இருக்க வேண்டும். என்னை போன்ற பெரிய பொறியாளர்கள் கூட வயது நீங்கள் ஆகிறதா என்று நினைத்தாலும் கூட ஒரு இளைஞராக இருந்து சாதிக்கின்ற ஒரு நிலையை நான் பார்க்கின்றோம். சமுதாய மாற்றத்திற்கு, சமுதாய சீர்திருத்தத்திற்கு, குறிப்பாக பெண்கள் மறுமணத்தை இன்றைக்கு ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதி சமயம் இல்லாத
இன்றைக்கு சமுதாயத்தை உருவாக்குவதிலே இளைஞர்களாகிய மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லி இந்த சமுதாயத்திற்கு மிகவும் காரணம் இளைஞர்கள் தான். அவர்களால் தான் முன்னேற்றத்தை கொண்டு செல்ல முடியும், இந்த நாட்டை விஞ்ஞான வளர்ச்சியிலே எடுத்து செல்ல முடியும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாங்க, அருமையா சொன்னார். இன்னொரு ஜல்லிக்கட்டு பாட்டுலாம் சொன்னார். முல்லைக்களியில் வருது, களித்தொகையில் படிச்சிருக்கிறார் மனுஷன். கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லால் ஆய மகளே. எவன் மாட்டு கொம்பை பார்த்து பயப்படுறானோ அவனை இந்த பிறவியில மட்டும் இல்ல வேற எந்த பிறவியிலையுமே தமிழச்சி கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டான்னு சொன்னது களித்தொகை பாட்டு. ஆக வீரத்தின் விளைநிலமாக இருந்தது அன்றைய இளைஞர்கள். மூதின் மகளிர் ஆடாதல் தகுமேன்னு அதே சங்க இலக்கிய கவிஞன் தான் சொல்றேன். இளமைக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு வீரம் உண்டுன்னு சொன்னது சங்க இலக்கியம் தான். அருமையா சொன்னாரு, இளைஞர்கள் தான் தலைமை ஏற்க வர வேண்டும், இளைஞர்கள் தான் தலைமை ஏற்க முடியும். அடுத்து ஒரு பேராசிரியர் பதில் சொல்ல வர்றாங்க. அதுவும் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு அற்புத தலைமை தாங்கி அந்த அணிக்கு வலுச்சேர்ப்பதற்காக மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கவிஞர் பேராசிரியர் கவிதா அவர்களை உங்கள் பாராட்டோடு இந்த மன்றத்திற்கு அழைக்கிறேன். வாங்க. பெற்ற தாய்க்கும் பிறந்த மண்ணுக்கும் பேசும் தமிழுக்கும் என் இனிய வணக்கம். பலே. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தலையில் முடியில்ல, கையில் உரம் இல்லை, மனதில் திடம் இல்லை, உடலில் ஆரோக்கியம் இல்லை இன்றைய இளைஞர்கள்ட்ட. அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு பெரிதும் காரணம்னு சொல்லி ஒரு 3 நபர்கள் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் முதல்ல வந்த அந்த அம்மா வந்து நகைச்சுவையை கையில் எடுத்துட்டு வந்தாங்க. இளைஞர்கள்ட்ட கைத்தட்டு வாங்கிடணும், ஏன்னா உண்மைக்கு வந்து கிடைக்காது இல்லைங்களா, கைத்தட்டு வாங்கிடணும், நகைச்சுவையா அள்ளி அள்ளி தெளிச்சாங்க. நம்மளுடைய பசங்க அற்புதமான பசங்க, அதற்கு அற்புதமாக கைத்தட்டினாங்க. அடுத்த ஐயா வந்தாரு, அவர் ஒரு ஆயுதம் எடுத்துட்டு வந்தார், பாடல் அப்படின்ட்டு பாட்டு பாடினாங்க. அதற்கு நடுவரையாவும் குஷியாகி கைத்தட்டினார். ஏன்னா எல்லாமே பழைய பாடல் பாருங்க. இப்போ உள்ள புது பாட்டு பாட வேண்டியதானே. அவர் இளையவர்னு பேசிட்டார். ஏன் ரஞ்சிதமே பாட வேண்டியதானே, ஏன் பாடல? அச்சம் என்பது மடமை அந்த காலத்திலேயே இருக்கிறாங்க. அப்போ நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. வயது எண்ணில் இருக்கா எண்ணத்துல இருக்கா? என்னது எண் 40 வயசு 30 வயசு, இப்போ எனக்கு 18 வயசு 25 வயசுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வயது எண்கள்ல இருக்கா எண்ணத்துல இருக்கா? எண்ணத்துல தாமா இருக்கு, எண்ணத்துல இருக்கு. நாங்கள் முதியோர்கள் பக்கம் பேசினாலும் எங்கள் எண்ணங்கள் இளையவர். ஆனால் இங்கே இளையவர் என்று பேசினாலும் இவர்களுடைய எண்ணங்கள் முதியவராக இருக்கிறது. நடுவர் அவர்களே, பேசிவிட்டு தேவையில்லாம பேசிட்டோம்னு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. எது முக்கியம், வேகமா விவேகமா? விவேகம் முக்கியம். எது பெரியது, அறிவா ஆற்றலா? அறிவு பெரியது. எது வேணும், அனுபவ அறிவா படிப்பறிவா? அனுபவ அறிவு. எது தேவை, உடல் உறுதியா உள்ள உறுதியா? உள்ள உறுதி. ஆனா தேவை மட்டும் இளமை. காரணம் என்னன்னா, நாம் விரும்புவது இளமை, ஆனால் உண்மையில் இருப்பது முதுமை. அருமை 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 அருமை. எனக்கு கூட ஆசைதான் இந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படின்றதுல. அது என்னுடைய விருப்பம் மட்டும்தான். ஆனா உண்மை சுடுமல்லவா, அதற்காக உண்மையை விட்டு விட முடியுமா நடுவர் அவர்களே? அந்த உண்மையின் படிதான் கூறுகின்றேன். ஔவையாரை பத்தி இங்க பேசினாங்க, கண்டிப்பா நானும் சொல்லணும். அரிது அரிது மானிடர் ஆதல் அரிதுன்னு சொன்னாங்க. மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு இதெல்லாம் நீங்கி பேடு நீங்கி பிறக்கணும். நாங்க அது பேடு நீங்கி பிறந்தாலும் அடுத்த வரி சொல்றாங்க பாருங்க, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அந்த ஞானமும் கல்வியும் நயத்தல், நயத்தல்னா விரும்பி படிக்கணும். ஏதோ சேர்த்து விட்டாங்கன்னு படிக்க கூடாது, விரும்பி படிக்கணும். அந்த விரும்பி படிக்கிறது எப்போ வரும்? பிள்ளைங்களா இப்போ படி படி படின்னு சொன்னாதான் இந்த இளைஞர்கள் படிப்பாங்க, இந்த சிறுவர்கள் இவர்கள். ஆனால் இளையவர்கள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பிஜி போடுறதுக்கப்புறம் பாருங்க அவங்களா படிப்பாங்க. காரணம் ஞானமும் கல்வியும் நயத்தல் அந்த வயதில் தான். சரி வந்துருச்சு, அதற்கப்புறம் என்ன செய்யணும்? தானமும் தவமும் தான் செய்தல் அறியுதுன்னு சொன்னாங்க. தானம் செய்யணும், தவம் செய்யணும், அது பெரிய விஷயம். இந்த யோசிச்சு பாருங்க, இந்த ஞானம் கல்வி தானம் தவம் செய்யக்கூடியவர்கள் இளையவர்களா முதியவர்களா? அருமை அருமை. அப்ப முதியவர்கள் தான். ஏன்னா இப்ப சொன்னா தீர்ப்பு சொல்லிட்டுமே, இன்னும் 2 நபர்கள் பேசணுன்றனால ஐயா வந்து கொஞ்சம் புரிந்து கொண்டு நான் அடுத்த விஷயத்துக்கு நான் போயிடுறேன். இந்தியாவிலேயே இலக்கியத்துல முதல் நோபல் பரிசு வாங்கியவர் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். இன்னைக்கு நாட்டு பண்ணா எல்லாரும் ஒன்று சேர பாட்டு பாடுறோம்.
இல்லைங்களா? ஆனா அப்படிப்பட்டவர் இளைய வயதுல பத்தி அவங்க பாட்டிமா வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அப்பா நான் என்னுடைய குடும்பத்துல எல்லாருமே கல்விமான்கள், எல்லாருமே சிறந்த அறிவாளிகள், எனக்கு என்னுடைய பேர குழந்தைகள் யாரை பற்றியுமே கவலை கிடையாது. ஆனால் இந்த தாகூரை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. அவன் என்ன பண்ண போகிறானோ, எங்கள் குடும்பத்துடைய பெயரே கெடுத்துருவானோன்னு நான் நினைக்கிறேன்ட்டு அவங்க பதிவு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலேயே அந்த குடும்பத்திலேயே தாகூர் பெயர் தான் நிலைத்திருக்கிறது நடுவர் அவர்களே. அதற்கு காரணம் இளைய வயதில் அவருக்கு அவ்வளவாக தெரியவில்லை, முதிய வயதிலே அவர் சாதித்திருக்கிறார். இன்னைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். காந்தியடிகளை எடுத்துக்கோங்க. காந்தியடிகள் சாதாரண குடும்பமா, எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம். அவர் லண்டன்ல போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்துட்டாரு. கோர்ட்ல கேஸ் நடக்குது. அவர் பேசணும், தடுக்கிறார், பேச முடியல, தயங்குறார், பங்கிறார். யார்? நம்ம காந்தியடிகள் தான். அப்ப சொல்றார், நீலாம் என்னையா பாரிஸ்டர்ல போய் பட்டம் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்றாங்க. காரணம் தயக்கம் அந்த இளம் வயதில். ஆனால் கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லாமல் தள்ளாத வயதில் அகிம்சை முறையிலே, ஒரு புதுமையான முறையிலே நம்ம இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அவர்கள் பின்னாடி எத்தனை இளைஞர்கள் சென்றார்கள் நடுவர் அவர்களே. தாதாபாய் நவரோஜியா இருக்கட்டும், லால் பகதூர் சாஸ்திரியாக இருக்கட்டும், நேரு மாமாவா இருக்கட்டும், எல்லோருமே வயதானவர்கள். அவர்கள் பின்னே சென்றவர்கள் தான் இளைஞர்கள். வழிகாட்ட முதியவர்கள் இருந்தார்கள். சொன்னாங்களே, 100 என்ன 1000 கணக்கில் இளைஞர்கள் இருக்கின்றோம். எங்கே விவேகானந்தர் என்கிறார்கள். விவேகானந்தரை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், ஆனால் நீங்கள் விவேகானந்தரை ஏற்கவில்லை. ரசிகர்களாக இருந்து திரைத்துறையில தான் நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க. இவர்கள் தான் அப்படின்ற மாதிரி திரை பிம்பம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு பெருசா இருக்கு. பாருக்குள்ளே நல்ல நாடாக இருந்த நாடு இன்று பாருக்குள்ளேயே நல்ல நாடாக யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. நிறைய பேர் 50க்கு மேலதான் சாதிச்சிருக்காங்க. பெரியார் ஐயாவை பத்தி எங்க டோக்கியோ ராமநாதன் ஐயா சொன்னாரு, எவ்வளவு சிறப்பா சொன்னாரு. பெரியார் இல்லாட்டினா இன்று பெண்கள் நாங்க இத்தனை பேர் இங்க வந்திருக்கோமே, எங்களுக்கு கல்வி அறிவு கிடைத்திருக்குமா, வீட்டில் சுதந்திரம் கிடைத்திருக்காமா, இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கொண்டு இருக்க முடியுமா? அத்தனைக்கும் காரணம் எங்கள் தலைவர் பெரியார் அல்லவா? அவர் பெரிய தள்ளாத வயதிலும் அல்லவா அவர் வந்து இவ்வளவு தூரம் சேவை செய்து கொண்டிருந்தார். அப்ப அந்த முதியவர்கள் தானே இன்றைய சூழல்ல வந்து சமூகத்துல பெரிதும் முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்காங்க. நடுவர்கள் நான் ஒத்துக்கிறேன், இந்த சமுதாயத்திற்கு இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு காரணம். ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? சமூக முன்னேற்றத்திற்கு காரணம் இளைஞர்களா? நானும் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கேட்டது சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் என்று சொன்னதுனால அந்த இடத்துல நான் நுணுகி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கிடைத்திருக்கக்கூடிய பதில் முதுமை தான். ஆக இந்த சமுதாயத்தில் பெரிதும் முன்னேறுவதற்கு காரணம் முதியவர்களே என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தலைப்பை ஒரு புதிய கோணத்தில் அணுகி இருக்கிறார். அருமையான உரை. நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு சிறப்பான வழித்தடத்தை, ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மட்டும் இல்லை என்றால் விவேகானந்தர் இல்லைங்கிறாங்க. மறுக்க முடியல என்னால. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மட்டும் இல்லை, விவேகானந்தர் நரேந்திரனாக இருக்கிற பொழுது அவருடைய தாய் புவனேஸ்வரி இல்லாமல் விவேகானந்தர் கிடையாது. துறவுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் பரீட்சார்த்த முயற்சியை நடத்தியது புவனேஸ்வரி அம்மா. ஒவ்வொரு தடவை நான் துறவுக்கு போறேன்னு சொல்லையிலாம் போய் கத்தி எடுத்துட்டு வாங்கம்பாங்க. கத்தி எடுத்துட்டு வான்னு அம்மா சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவையும் கத்தி எடுத்துட்டு வருவார். இப்போ நீ துறவுக்கு போக வேண்டாம், இப்போ நீ துறவுக்கு போக வேண்டாம்னு அம்மா சொல்லுவாங்க. ஒரு தடவை கத்தி எடுத்துட்டு வரையில நீ இப்போ துறவுக்கு போகலாம்னு சொன்னாங்க அம்மா. ஒவ்வொரு தடவையும் நான் கத்தி எடுத்துக்கிட்டு தானம்மா வந்தேன், வேணான்னு சொல்லிட்டு இப்போ போகலாம்னு சொல்றியேம்மா, என்ன காரணம்னு கேட்க போது தாய் புவனேஸ்வரி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு முறை நீ கத்தியை எடுத்து வருகிற பொழுதெல்லாம் ஆபத்தான பகுதியை, கூர்மையான பகுதியை உலகத்தின் பார்வையில் வைத்துக்கொண்டு பாதுகாப்பான கைப்பிடியை உன் பக்கத்தில் வைத்துக் கொண்டாய். இப்பொழுதுதான் பாதுகாப்பான கைப்பிடியை உலகத்தின் பார்வையில் வைத்துக்கொண்டு ஆபத்தான கூர்மையான பகுதியை உன் பக்கத்தில் வைக்க தலைப்பட்டிருக்கிறாய். இப்பொழுது நீ துறவுக்கு செல்லலாம். எப்பொழுது ஆபத்தை தாங்குவதற்கு நீ தயாராகி விட்டாயோ நீ துறவுக்கு செல்லலாம் என்று சொல்லி நரேந்திரனை விவேகானந்தர் ஆக்கியது கூட அந்த தாய் புவனேஸ்வரி என்பது வரலாறு. தாய், தந்தை, தாத்தா, பாட்டி இவர்கள்தான்
அந்த இளமையினுடைய முறுக்கை சரி செய்து நெறிப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறது என்று பேராசிரியராக இருந்து இந்த தலைப்பை மிகச் சிறப்பாக அணுகியிருக்கிறார்கள் அம்மா கவிஞர் கவிதா அவர்களுக்கு ஒரு நிறைந்த பாராட்டை இந்த மன்றம் தந்து மகிழ்கிறோம். அருமை. எனக்கு என்னவோ இந்த அணி கொஞ்சம் சற்று உயர்ந்தது போல் தெரிகிறது. எல்லாமே கவிஞர் சித்ரா அவர்கள் கையில் இருக்கிறது. நிறைவு பேச்சாளர், இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர். இளைஞர்களே என்று அந்த அணியை சமப்படுத்துவதற்காக இப்பொழுது கவிஞர் சித்ரா அவர்களை இந்த மன்றத்திற்கு அழைக்கிறேன். ஐயா, இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு அழகான ஒரு தலைப்பு, அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மிகவும் உன்னதமான ஒரு தலைப்பு. எல்லா ஒரு விவாத மன்றத்துக்கும் நாங்கள் போகும்பொழுது எதிர்க்கட்சி கூட இருக்கிற விவாத மேடை எப்படி தெரியுங்களா பார்ப்போம்? 2 இனிப்பு கடைக்காரர்கள் ஒருவருக்கொருவர் எதிரே சண்டை போட்டுக்கொண்டால் அந்த கோபத்தில் ஒரு இனிப்பு பண்டங்களை ஒருவர் மீது ஒருவர் எரித்துக் கொள்வார்களையா, அத்துணை இனிமையானதாக இருக்கும் எங்கள் விவாதங்கள். அப்படி இருக்கும் பொழுது அதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களாகிய உங்கள் செவிகளுக்கும் அந்த இனிமை சென்றடையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக விளம்புபவர்கள் இளைஞர்கள் தாங்க ஐயா. புதிய சிந்தனைகள், மேம்பட்ட திறன்கள், புதுமைகளை உள்வாங்கும் நிலை, தளராத முயற்சி செய்து தன்னுடைய குறிக்கோள்களை அடையக்கூடிய பாடுபடும் உழைக்கும் இளைஞர்கள், நவீன உத்திகளை கையாளும் நோக்கங்கள், இத்தனை பரிமுகங்கள் ஐயா, இத்தனை முகங்கள் இளைஞர்களுக்கு இருக்குது ஐயா. இதை ஏதாவது ஒன்றாவது நீங்கள் பண்ண முடியுமா முதியோரால்? ஐயா, தகவல் தொழில்நுட்பத்துறைன்னு ஒன்று, அதில் ஒரு புரட்சி இருக்க பாருங்க. தகவல் தொழில்நுட்பத்துறைன்றது எவ்வளோ ஒரு இன்றியமையாதது. அதில் இளைஞர்களுடைய ஆற்றல் பெரும் பங்கு ஐயா. ஒரு நமது நாட்டின் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக இந்த தகவல் தொழில்நுட்ப எளிமையாக கையாளுகிறாருங்க ஐயா. இளைஞர்கள் தான், வேற யாரால் அது முதியவர்களால் பண்ண முடியுமா? சொன்னாங்க மேடம், அறிவு ஆற்றல் எல்லாம் தெரிஞ்சவங்க முதியவர்கள் தானா? இந்த உலகத்தின் அடையாளமாக நம் நாட்டிற்கு திறங்கும் ரத்னம் டாட்டா அவர்களின் நண்பர் யார் தெரியுங்களா? 28 வயசு நிரம்பிய சாந்தனு, ஒரு இளைஞர் தாங்க ரத்னம் டாட்டா அவர்களின் நண்பராக இருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களில் திரும்பி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருவரோட ஒருவர் தோள் போட்டு கொண்டு இருக்கிற புகைப்படங்கள் வருதுங்க ஐயா. என்ன காரணம்னா, அந்த சின்ன பையன் ஒரு சாலைகளில் போகும்பொழுது நாய்களுக்கெல்லாம் ஒரு பட்டை மாட்டி விட்டுருக்காரு. என்னன்னா, தூரத்துலேருந்து வர இதில் இருந்து அந்த நாய்கள் தெரிய மாட்டேங்குதான். அந்த லைட் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நாய்கள் காப்பாற்றப்படும் என்பதற்காக இந்த நுணுக்கத்தை பார்த்த ரத்னம் டாட்டா அந்த பிள்ளையை நான் சந்திச்சே ஆகணும்னுட்டு சந்தித்து அவனை உடனே உதவியாளர்காகவும் ஏற்றுக்கிட்டாங்க ஐயா. அப்போ அந்த உதவியாளரை ஏற்றுக்கிட்டான்னா அந்த இளைஞர்கிட்டேருந்து அவர் அறிவுரை வாங்கி கொள்ள இல்லையா ஒரு முதியவர் ஐயா. இதுக்கான அச்சாணி யாரு தெரியுங்களா? நம்ம இதிகாசங்களை நம்ம குமர கடவுள் முருகர் தான் ஐயா. முருகர் அப்பனுக்கு பாடம் சொல்லலையா? பிரணவ மந்திரத்தை மறந்தான்ட்டு அருமைமா பிரம்மனை சிறையில் அடக்கலையா? ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி கொடுத்ததே முருகன் தானம்மா. ஓம்ங்கற மந்திரத்தை சொன்னதே முருகன் தானே. முருகன் தானே. ஔவையார்னு சொன்னீங்க. ஔவையாருக்கு சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற சுடரை ஏற்றியவன் முருகன் இல்லையா? இளைஞர் கூட்டம் 65% இருக்குங்க ஐயா. அப்போ பர்சன்டேஜில் அதிகமாக இருக்கிற ஒருவர் தானே ஐயா நாடோட சமூக எல்லாத்துலேயும் முன்னேற்றத்துக்கு உதவ முடியும் ஐயா. இன்றைக்கு தலைமுறையினிடம் எதுக்கு இல்லை சொன்னீங்க? அமைதி இல்லை, அளவுக்கு அதிகமாக கோவப்படுறாங்க. எதனால்? என்ன ரீசன்? அவர்கள் மீது அடக்க நினைக்கும் அடக்குமுறையும் சமூக திணிப்புகள் தான் ஐயா. எங்கு சுதந்திரம் இயல்பாக மலர்கிறதோ அங்கே தன்னைத்தானே ஒரு வேலையை கட்டிக்க முடியும். அவங்கள சுதந்திரமாக விடுங்க. எங்கே நீங்கள் கட்டுக்கோப்புகளை திணிக்கிறீங்களோ அப்போ தான் சீன பெருசுவரையே எரித்து மிதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறனை வருதுங்க ஐயா. ஐயா, அப்துல் கலாம் என்னன்னு சொல்கிறாரு? எந்த சொத்தும் வேணாம், இளைஞர்கள் தாங்க நாடோட சொத்தேங்கிறாரியா. பலே 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 இல்லையா ஐயா? சொன்னாங்க மேடம், தாகூர் ஐயாவுக்கு அந்த பாட்டி அம்மா சப்போர்ட் பண்ண, அவங்க தானே சப்போர்ட் பண்ணல, முதியவர் தானே சப்போர்ட் பண்ணல தாகூர் ஐயாவுக்கு. அதுதானே, அப்படி தானே பார்க்கணும். அந்தங்களை தானே அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஐயா. சுகிசிவம் ஐயா நேரடியாக ஒரு நண்பரை பார்க்க போகிறாரு. உடல்நிலை சரியில்லாத டைமில் பார்க்க போகிறாரு. அந்த வீட்டு அம்மா இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, உட்காந்து பேசும்போது காஃபி சாப்பிட்றேன், இல்லை பால் சாப்பிட்றதா எனக்கு பழக்கணுன்னே ஒரு பையன் எதிர்க்கு ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கு. ஐயாவுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு அந்த பையன் என்னவோ பண்ணிட்டு சட சடன்னு போகிறான். வேகமாக போகிறான், ஒரு கோவமாக போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இப்படி டேபிள் மேலே டொப்புன்னு வைக்கிறான். வச்சோடனே இவர் சொல்கிறார், ஐயா பால் ஆடுது. இல்லை ஐயா மாடுதுன்றான். ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட் ஒரு சிந்தனையை சிறகடிக்க வைக்கிறான்னா அவனால் அறிவுபூர்வமாக யோசிக்கவே முடியாதா? முடியுங்க. ஏன் முடியாதுன்றீங்க? முதியோர்கிட்ட இருக்கிற அனைத்தும் இளையவர்கிட்ட இருக்குது ஐயா. சொல்கிறீங்களே அறிவுபூர்வம் செயல் சிந்தனை எல்லாம்
இளைஞர்கிட்ட இருக்குது. ஆனால் இளைஞர்கள்கிட்ட இருக்கிற ஆக்கமும் ஊக்கமும் ஆற்றலும் தனிப்பட்ட அதுவே சமுதாய முன்னேற்றத்துக்கு பெரும் பங்கு வகிக்கும் என்று இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி என்னிடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். இளைஞர்கள் தான் இந்தியாவிலே 50% மேலே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையில் மறுக்க முடியாத கருத்து. உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பெருமை இந்தியாவுக்கு உண்டு. 50% மேலே இளைஞர் தான் நிறைஞ்சிருக்கிறேன். அதனால தான் பில்கேட்ஸ்ட்டை கேட்டபோது சொன்னார், ஒருவேளை இங்கே வேலை பார்க்கிற இந்தியர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் என்னுடைய நிறுவனங்களை எல்லாம் நான் இந்தியாவிற்கு மாற்றி விடுவேன்னு சொன்னார். அந்த அளவிற்கு இளைஞர்களினுடைய பலம் அபரிமிதமான பலம். அருமையாக பேசுனீங்க சித்ரா. இந்த விவாத அரங்கத்தினுடைய நிறைவு பேச்சாளராக இல்லை முதியவர்கள்தான் இந்த நாட்டினுடைய தூணாக இருக்க முடியும் என்று சாதிப்பதற்காக நமது கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு தூணாக இருக்கிற பேராசிரியர் கவிஞர் தமிழ்ச்செம்மல் தமிழ்ச்செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த தமிழ் வணக்கத்தோடு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதில் அகமகிழ்கிறேன். நடுவர் அவர்களே, சமூகம்னா என்னங்க ஐயா? சமூகம்னா என்ன? சமூகம்னா மனிதர்களினுடைய கூட்டு அமைப்புமா? கூட்டு அமைப்பு. அதை எப்படி சொல்வாங்க தெரியுங்களா? மேன் இஸ் சோஷியல் அனிமல்னு சொல்லியிருக்காங்க. அருமை. அந்த சோஷியல் அனிமல் சமூக விலங்காக இருக்கின்ற மனிதன் ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஒருவர் பெற்ற மக்களா நாங்கள்லாம் இருக்கிறோம், ஒன்றுபட்டு வாழறோம் அப்படின்னு சொல்லி முன்னெடுப்பவர்கள், முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பவர்கள் முதியவர்கள் தானே தவிர இளைஞர்கள் இல்லை. நடுவர் அவர்களை தானும் முன்னேறினே மற்றவங்களும் முன்னேற வைக்கிறத தான் நம்ம முதியவர்கள் பங்காக நம்ம பார்க்குறோம். நம்ம சொல்கிற முதியவர்கள்னா யார்? அது பெற்றவங்களாக கூட இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம், இல்லை நல்ல தலை சிறந்த தலைவர்களாக இருக்கும். எங்கள் அணித்தலைமை சார்ந்தவர்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார். காந்தியையும் நேருவையும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார். நான் பெற்றவங்க கிட்ட வரேன். இடுப்புக்கு கீழே இருக்கிற உலகத்தை காட்டுபவள் தாய், இடுப்புக்கு மேலே இருக்கிற உலகத்தை, நான் பார்க்காத உலகத்தை நீ பாருதான் சொல்றது யாரு? தந்தை. அந்த இருவரும் வயதில் முதிர்ந்தவர்கள் தான் தவிர இளைஞர்களாக நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ அவர்கள் காட்டுகின்ற முன்னேற்றத்தை விடையா பிள்ளையோட படிப்புல முன்னேற்றம், பிள்ளையோட வேலை வாய்ப்புல முன்னேற்றம், இத்தனையும் சரிகின்ற பெற்றவர்களை நான் அங்கு முதியவர்கள் பார்வையில் கொண்டு சென்று சமூக முன்னேற்றத்திற்கு காரணம் பெற்றவர்கள்னு எடுத்து வரேன். அடுத்ததா ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி சொல்லித்தானே போயிருக்காங்க. ஐயா நிறைய அச்சம் அச்சம்னு பாடினாரு. நான் சொல்லிட்டேங்க, இந்த வளர்ச்சி இருக்கும்போது அப்போ நம்ம சமூகம் முன்னேறணும்னா கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். அழகா சொல்லியிருக்காங்க ஐயா. பொறுமை இருந்தால், அங்க ஒரு வரி பாருங்க, மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். பலே 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 பலே. அந்த மூணு இருக்கிறதுனால தான் தலைவர்கள் அரும்பாடுபட்டு சுதந்திரத்திற்காக போராடி நம்ம காந்தி தாத்தாவை முன்னே அப்படி பின்னாடி போனாங்க. உப்பு சத்தியாகிரகத்துக்கு பின்னாடி வந்தாங்க இளைஞர்கள். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கு பின்னாடி வந்தாங்க. தண்டி யாத்திரைக்கு அப்போ முன்னெடுத்து சென்றது யாரு? நம்ம முதியவரான காந்தி தானங்க ஐயா. இவர் இருக்கும் போது நம்ம வேற யாருன்னு சொல்ல முடியுமா? கரண்டி பிடிக்கிற கையில புத்தகத்தை கொடுன்னு சொன்னாரு. யாரு? பெரியார் சொன்னது. பட்டங்கள் அளவும் சட்டங்கள் செய்யவும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவினில் தானங்க ஐயா. ஆமா, ஆணுக்கு இங்கே இளைப்பிள்ளை கான் என்று கும்மி அடின்னு எங்க எட்டயபுரத்தான் சொல்லிட்டு போனானே. இந்த பள்ளியில, இந்த கல்லூரியில 70% பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. அந்த 70% பெண்கள் முன்னேற்றத்திற்கு, கல்வியில் முன்னேற்றம் காண அங்க வரும்போது ஒரு முதியவரால் மட்டும்தான் வந்ததே தவிர இளைஞரா மனசு செயலில் முதியவராக இருக்கிறதுனால
இங்கே நான் எடுத்து வருவது சமூக முன்னேற்றத்திற்கு காரணம் இந்த தலைவர்கள் தான். அடுத்தது ஐயா, அடிப்படை தொடங்கி அணுக்களை வரைக்கும் எல்லாம் போயாச்சு. இன்னும் ஒரே ஒரு உதாரணம், காமராஜர் பற்றி ஐயா சொல்லிட்டு போனார். அவரால் 16,000 இருந்தது பள்ளி முதல்ல, அதுக்கப்புறம் 30,000 பள்ளிகள் வந்தது. 16 லட்சம் பிள்ளைங்க தான் படித்தாங்க ஒரு காலத்தில். 48 லட்சமாக இப்போ படிச்சுன்னு இருக்காங்க பிள்ளைங்க. 471 உயர்நிலை பள்ளி இருந்தது அவருக்கு முன்னே. அவருக்கு பின்னே 1361 உயர்நிலை பள்ளிகள். இப்போ 28 கல்லூரி இருந்தது, ஊருக்கு ஊர் 50 கல்லூரி. அப்போ இவ்வளோ முன்னேற்றத்தையும் கொடுத்தது யார்? பெரியவர் என்ற அந்த காமராஜர். அப்போ இவ்வளவும் செய்கின்ற சமூக முன்னேற்றத்திற்கு பாடுபட்டது அவர்தான் என்று சொல்லும்பொழுது, நம்ம சமூக முன்னேற்றம் காண இளைஞர்களை முன்னெடுத்து செல்கின்ற முதியவர்கள் தான் காரணம் என்று சொல்லி வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் வாலாஜாபேட்டையை சார்ந்த தமிழ்ச்செல்வி குணசேகரன். மிகச் சிறப்பாக மக்கள் தொலைக்காட்சியும் எஸ்கேவி கல்வி நிறுவனமும் இணைந்து நடத்திய இந்த விவாத அரங்கத்திலே மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். இப்போ நம்ம அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி ஆகணும். சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது இளைஞர்கள் தான் அப்படின்னு இவங்க 3 பேர், முதியவர்கள் தான் இவங்க 3 பேர். அவங்க பொறுப்பை சரியாக பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் தான் ரொம்ப அருமையான செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். 65 குண்டுகள் உடம்பிலே பாய்ந்த போதும் மண்ணிலே சாயாமல் இந்த விடுதலை போராட்டத்திலே தன்னை மாய்த்து கொண்டவர் ராஜேந்திர ஆசாத் என்று பார்க்கிறோம். புதிய வரலாறு படைப்பவர்கள் இளைஞர்கள்னு சொன்னாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மகாகவி பாரதி, திருப்பூர் குமரன். குமரன் தலையில எப்படி அடிச்சாங்க தெரியுமா? லத்திக்கில ஈயத்தை காய்ச்சி ஊத்தி அந்த லத்தியால அடிச்சாங்க குமரனை. பிடிச்ச கொடியை விடமாட்டேன்னு வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று முழங்கியவன் திருப்பூர் குமரன் என்று பார்க்கிறோம். இளைஞர்களினுடைய பணி அளப்பரிய பணி என்று சொன்னார்கள். 25 வயதிலே தூக்கு மேடையை தொட்டவர் மதன்லால் திஸ்ரா என்று வரலாறு பதிவு செய்கிறது. 20 வயதிலே உயிர் தியாகம் செய்தவர் ராம் பிரசாத் பேஸ்வால் என்று வரலாறு எழுதி வைத்திருக்கிறது. உலகிலேயே மிகச்சிறந்த சிறிய செயற்கைக்கோளை 18 வயது தமிழக இளைஞராக இருந்த ரிபாத் சாருக் என்பவர் கண்டுபிடித்தார் என்பது வரலாறு. பாக்சந்தி நீர் சந்தியில குற்றாலீஸ்வரன் நீந்தி சாதனை படைத்தது சரித்திரம். இன்னும் எத்தனையோ இளைஞர்களை சொல்ல முடியும். இளைஞர்களினுடைய பங்கு இல்லாமல் இந்த தேசம் இல்லை என்பது இவர்கள் வாதம். ஆனால் இவங்க 3 பேருமே காந்தியை தொட்டார்கள். 46 ஆண்டுகள் இந்தியாவிலே ஆங்கிலேயர்களை ஆட்டி படைத்த ஒரே தலைவன் காந்தி. ஆனால் அந்த காந்தியினுடைய வரலாறு இந்த தேசம் மறந்து வருகிறது என்பது இவர்கள் வாதம். உண்மைதான், இப்படி ஒரு தலைவர் இந்த தேசத்திலே இருந்தார் என்று இனி வரும் சமூகம் மறந்து போகும், மறுக்கும் என்று ஒரு அறிஞர் சொன்னார். காந்தியினுடைய சாதனை என்ன சாதாரணதா? காந்தியை பார்த்துட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், மிஸ்டர் காந்தி, நீ கத்தியை எடுத்திருந்தால் நாங்கள் துப்பாக்கியை எடுத்திருப்போம். நீ துப்பாக்கியை எடுத்திருந்தால் நாங்கள் பீரங்கியை எடுத்திருப்போம். நீ பீரங்கியை எடுத்திருந்தால் அதைவிட பெரிய ஆயுதத்தை நாங்கள் எடுத்திருப்போம். நீ அகிம்சை என்ற ஆயுதத்தை அல்லவா எடுத்து இந்த தேசத்தையே புரட்டி போட்டு விட்டாய் என்று வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார். இந்த மக்கள் தொலைக்காட்சியும் எஸ்கேவி கல்வி நிறுவனமும் இணைந்து நடத்திய இந்த விவாத அரங்கத்தில் இந்த தலைப்பை கொடுத்த 2 நிறுவனங்களுக்கும் எங்கள் அரங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியவங்களை, பெத்தவங்களை
நான் அடிக்கடி சொல்றது, மனிதர்கள் மிருகங்களை பார்க்க செல்லுகிற இடத்திற்கு பெயர் மிருக காட்சி சாலை. மனிதர்கள் மிருகங்களை பார்க்க செல்லுகிற இடத்திற்கு பெயர் மிருக காட்சி சாலை. சில மனித மிருகங்கள் பெற்றவர்களை பார்க்க செல்லுகிற இடம்தான் முதியோர் இல்லம் என்று என்னுடைய நெருங்கிய நண்பர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் பதிவு செய்தார்கள். பெற்றவர்களை, பெரியவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு இளைய சமுதாயம் வளர முடியாது. எனவே பெரியவர்களின் ஆலோசனையோடு இளைஞர்கள் கைகோர்க்கிற பொழுதுதான் இந்த தேசம், பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்றெல்லாம் சொன்னார்கள். பெரியவர்களினுடைய பண்பாடு, பெரியவர்களினுடைய ஆலோசனை, பெரியவர்களினுடைய கருத்துக்களை கைப்பிடித்துக் கொண்டு இளைய சமுதாயத்தினுடைய விவேகத்தோடு பயணிக்கிற பொழுது, சொன்னீங்களே வேகம் பெரியதா விவேகம் பெரியதா என்று சொன்னால், வேகமும் வேண்டும் விவேகமும் வேண்டும். நீங்கள் வேகப்படுகிற பொழுதெல்லாம் அதை மட்டுப்படுத்தி சரியாக இயக்கி வெற்றியை சந்திப்பதற்கு பெரியவர்களை இழுத்து கொண்டு பயணிக்கிற இளைஞர்கள் தான் சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படுவார்கள் என்ற தீர்ப்பை மக்கள் தொலைக்காட்சி எஸ்கேவி நிறுவனத்தின் வாயிலாக தெரிவித்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.